ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். லாஸ்ட் பார்ட்டில் நம்ம ஹீரோயினி காலில் விழுந்து நம்ம சைக்கோ ஹீரோ கதறி அழுதுருப்பான், என்னை விட்டு போயிடாத அப்படின்னு. இதனால மனசு இறங்கி வருவாளா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே காலிங் பெல் அடிக்கிற சவுண்ட் கேட்குது. உடனே சரி ஓகே நான் போய் பார்க்குறேன் ராகவ் அப்படின்னு சொல்லிட்டு அவள் அங்கேருந்து போயிடுறா. அப்படின்னா என்ன அர்த்தம்? புருஷனை மன்னிச்சிட்டான்னு தான் நினைக்கிறேன். அப்படி இவன் இந்த பக்கம் போகவும் அந்த பக்கம் புருஷங்காரனுக்கும் கால் வருது. கால் பண்ணுறது யாருன்னா அங்கே விராஜ் டோப்ரால் தான் பண்ணுறான். என்னடா உனக்கு பிரச்சனை, இப்போ எதுக்காக எனக்கு கால் பண்ணுற அப்படின்னு கேட்டால் என்னோட பொண்ணை காணோம், மிஸ்ஸிங் ஆயிட்டா அப்படின்னு சொல்கிறா. என்ன பெத்த பிள்ளை உன்னால் ஒழுங்காக வச்சுக்க முடியாத, எத்தனை தடவை அவனுக்கு தேடி கண்டுபிடிச்சு கொடுப்பாங்க அப்படின்னு இவன் ரொம்ப லோக்கலாக பேசிகிட்டு இருக்கான். அதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் உனக்கு என்ன வேணுமோ தரேன், எவ்வளோ பணம் வேணாலும் தரேன், என்னோட பொண்ணை எப்படியாவது எனக்கு கண்டுபிடிச்சு கொடு, அவள் எங்கே போனால் என்ன ஆனானே எனக்கு தெரியல, ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருக்கான். உன்னோட பணம் எதுக்குடா, எனக்கு என்கிட்ட நிறைய பணம் இருக்குது, அப்புறம் அவன் பச்சை பிள்ளை தானே, அவள் எங்கே போயிடப்போ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் எனக்கு அதெல்லாம் தெரியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இந்த பக்கம் நம்ம ஹீரோயினி டோரை ஓப்பன் பண்ண போனால டோரை ஓப்பன் பண்ணி பார்த்தா அவனோட பொண்ணு இங்கே வந்து நிற்கிறா. நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு சித்தி என்னை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்றா. என்னாச்சு குஷி, நீ ஏன் அழுதுகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, என்னோட ஈவில் டாடி என்னை கடத்திட்டு போக பார்த்தாரு, அவர்கிட்ட இருந்து நான் எஸ்கேப் ஆகி வந்துட்டேன், ப்ளீஸ் சித்தி என்னை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சிட்டு அழுதுகிட்டு இருக்கா. ஒன்றும் ஆகாது குஷி, நீ தான் என்கிட்ட வந்துட்டல, இனிமேல் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹேக் பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்படின்னா நம்ம ஹீரோயினிக்கு குஷியை ஏற்கனவே தெரியுமா, சித்தின்னு வேற சொல்றா, என்ன உறவுன்னு தெரியல. அப்படியே அழுதுகிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோயினி மனசுக்குள்ளே சொல்லிட்டு இருக்கா, குஷி உனக்கு என்னாச்சு, நீ யாரை பார்த்து பயப்படுற அப்படின்னு எனக்கு தெரியாது, ஆனா இந்த சித்தி உயிரோட இருக்கிற வரைக்கும் உனக்கு எதுவும் ஆக விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அந்த பக்கம் அவனும் ஃபோனை கட் பண்ணிட்டு, பேபி அங்கே யாருமா வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. நம்ம ஹீரோயினி முழிச்சிக்கிட்டு இருக்கா. ஏன்னா ஆல்ரெடி புருஷனோட ஃபோனில் குஷியோட ஃபோட்டோவை பார்த்தா இல்லையா, இப்போ இவளை இங்கே பார்த்தா புருஷன் என்ன பண்ணுவான்னு தெரியல, ஆனால் எதுக்கு தேடுறானும் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு முழிச்சிக்கிட்டு இருக்கா. அவனும் அந்த பக்கம் என்ன சத்தத்தை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துக்கிட்டு இருக்கான் யாருன்னு பார்க்கறதுக்குள்ள. அதுக்குள்ள இங்கே மாமியார் வந்து, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கமா, நீ இவ்வளோ நேரம் இந்த பொண்ணுக்கிட்ட பேசிட்டு இருந்ததை பார்த்தேன், ஆனால் இந்த பொண்ணை நீ தயவுசெய்து வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வராத, ஏற்கனவே அவன் ஒன்றை வச்சு கொடுமை பண்ணிக்கிட்டு இருக்கான், இப்போ இந்த பொண்ணு இங்கே வந்தால் சரியா வராது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இவளோட நிலைமையை பார்த்தீங்கல்ல, இவ ரொம்பவே பயந்து போயிருக்கா. யாரோ ஈவல் டாட்னு சொல்கிறா, அவனால தான் இவளுக்கு ஆபத்து போல, ஆனால் இந்த நேரத்தில் நான் தான் இவளுக்கு துணையாக இருக்கணும், ப்ளீஸ் அத்தை புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. நீ என்கிட்ட இதெல்லாம் சொல்லி என்னமா ஆக போது, உன் புருஷன் புரிஞ்சுக்கணும்ல, அவன் மட்டும் இவளை இங்கே பார்த்தா என்ன பண்ணுவானே தெரியாது அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. கரெக்டாக அவனும் வந்து என்ட்ரி கொடுத்துட்றான். எங்கடா இங்கே நின்றுக்கிட்டு இருந்த பொண்ணை காணும் அப்படின்னு பார்த்தா அவன் அந்த தூணு பக்கமாக ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கா. இவனும் வந்து கேட்குறான், யார் வந்தா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் இவ சும்மா ஏதோ சொல்லி சமாளிக்கிறா. காலனி பசங்க தான் தெரியாமல் வந்து காலிங் பில் அடிச்சிட்டாங்க, நான் சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க அப்படின்னு சொல்றா. அப்படியா, காலனி பசங்க வந்து காலிங் பில் அடிச்சாங்களா, ஆனா இதுக்கு முன்னாடி எப்படி எதுவும் நடக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு இவன் செக் பண்றதுக்காக முன்னாடி நடந்து போயிட்டு இருக்கான். அவன் இந்த பக்கம் தூணு பக்கம் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கா. கொஞ்சம் திரும்பி பார்த்தா மாட்டிப்பா. அதுக்குள்ள இவனும் செக் பண்ணி பார்த்துட்டு, சரி பொண்டாட்டி அப்படி ஒன்றும் போய் சொல்லியிருக்க மாட்டா அப்படின்னு, சரி ஓகேம்மா ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனா நீ ஏன் இவ்வளோ பயந்து போயிருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அதெல்லாம் ஒன்றும் இல்லையே, நான் பயப்படலாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சுக்கிட்டு இருக்கேன். சரி ஓகேம்மா ஒன்றும் பிரச்சனை இல்லை, இந்த மாதிரி நேரத்தில் நீ பயப்படக்கூடாதுமா, அதுக்காக தான் சொன்னேன், அப்புறம் நீ என்னை மன்னிச்சிட்டல அதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு, என்ன நீ மன்னிச்சதுக்காக நான் உனக்கு ஒரு ட்ரீட் வைக்க போறேன் வா அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி கூட்டிட்டு போறான். அப்போ மாமியார் கிட்ட மருமகளும் கஞ்சாடையால ஏதோ ஒரு சிக்னலை கொடுத்துட்டு போறா. அந்த குஷியை சேவ் பண்ண சொல்லிட்டு தான் போறா போல. மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டு இருக்கா, இப்போ 2 குழந்தைங்களை நான் காப்பாற்றி ஆகணும், குஷியை அந்த ஈவல் டாட் கிட்டே இருந்து காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு என்கிட்ட இருக்கு, அது மட்டும் இல்லாமல் இப்போ என்னோட குழந்தைய இந்த பையன்கிட்ட இருந்து காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு என்கிட்ட தான் இருக்கு, நான் என்ன பண்ண போறேன் தெரியலையே, கடவுளே நீங்க தான் எனக்கு துணையா இருக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே அவங்க கூட போறா. இந்த பக்கம் இந்த 2வது சைக்கோ பைய பொண்ணு அப்படி எங்கே தான் போயிருப்பான்னு தெரியல அப்படின்னு ரொம்பவே டென்ஷனாக இருக்கான். அப்போ அந்த எடுபடி சொல்கிறான், எங்கேயும் போயிருக்க மாட்டா, கண்டுபிடிச்சிடலாம் பிரபு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அவள் ஓடி போகும்போது நீ இங்கே தானே இருந்த, அவள் ஓடி போகும்போது நீ அவளை பிடிக்கிறத விட்டுவிட்டு இப்போ நீ வியாக்கியான பேசுறியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறையை விடுறான். அப்புறம் யோசிச்சும் பார்க்குறான், அப்படியே அவள் எங்கே தான் போயிருப்பா அப்படின்னு. கண்டிப்பாக அப்பா அம்மா வீட்டுக்கு போயிருக்க மாட்டா அப்படின்னு இவனுக்கும் தெரியும், அதனால போய் எங்கே போயிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு நேராக அந்த வளர்த்த அப்பா அம்மா வீட்டுக்கே திரும்பவும் போகிறான். அவங்க இவனை பார்த்துட்டு ரொம்பவே பயந்து போயிடுறாங்க. அங்கே போய் குஷி எங்கே போனா அப்படின்னு சொல்லிட்டு தான் கேட்குறான். இங்கே வந்தாவ, ஆனால் நாங்கள் சேர்த்துக்கல, நாங்கள் வீட்டை விட்டு துரத்திட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் முடிஞ்சு போன கதையை கேட்கல, இப்போ குஷியை காணோம், அவள் கண்டிப்பாக இங்கே வந்திருக்க மாட்டான்னு எனக்கு நல்லாவே தெரியும், ஆனால் குஷிக்கு க்ளோஸாக இருக்கிறவங்க யாரு, அவளோட ஃப்ரெண்டு வீடு எதுவும் தெரியுமா உங்களுக்கு, யாரு க்ளோஸாக இருப்பா, குஷிக்கு க்ளோஸ் யாரு சொல்லுங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறான். அவங்களும் பயந்து போயிட்டு சியான்னு நம்ம ஹீரோயினி பேரை சொல்லிடுறாங்க. என்ன சியாவா, சியானா நீ யாரை சொல்ற, ராகவ் ஜிந்தலோட ஒய்ஃபான்னு கேட்டால் ஆமான்னு சொல்கிறாங்க. என்ன எனக்கு ஒன்றும் புரியல, ராகவ் ஜிந்தலோட ஒய்ஃபுக்கும் என் பொண்ணுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அவங்களும் எக்ஸ்பிளைன் பண்ணுற விதமாக ஒரு வீடியோவை போட்டு காமிக்கிறாங்க. அதில் நம்ம ஹீரோயினியும் குஷியும் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க. எப்படி இவங்க 2 பேருக்கும் பழக்கமாச்சு அப்படிங்கிற சந்தேகம் நமக்கு இருக்குது, அதை தான் அவனும் கேட்குறான். இவங்க 2 பேருக்கும் அப்படி என்ன சம்மந்தம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, குஷியோட டான்ஸ் டீச்சர் தான் சியா அப்படின்னு இவ்வளோ பெரிய குண்டு
குண்டு தூக்கி போடுறாங்க. இவனுக்கு பயங்கரமான ஷாக்கா இருக்கு. டான்ஸ் டீச்சர் மட்டும் இல்ல, எப்போதுமே அவ கூட தான் என் பொண்ணு டைம் ஸ்பெண்ட் பண்ணுவா. பர்த்டேவை கூட அவ இல்லாம கொண்டாடவே மாட்டா. அந்த அளவுக்கு ஸ்பெஷல் அவ. சித்தின்னு தான் அவளை கூப்பிடுவா. ரெண்டாவது அம்மா மாதிரி தான் அவளை பார்த்தா. அவளோட சந்தோஷமே சியா தான் அப்படிங்கிற அளவுக்கு பேசிட்டு இருக்காங்க. இவனுக்கு ஒன்றும் புரியல. குஷியோட உலகமே சியா தான் அப்படிங்கிற அளவுக்கு பேசிட்டு இருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான். அப்பனா இவனுக்கு தெரிஞ்சு போச்சு அடுத்தது அவ எங்க போயிருப்பா அப்படின்னு. ஷியாவோட வீட்டுக்கு தான் கண்டிப்பா போயிருப்பா அப்படின்னு கெஸ் பண்ணிடுறான். இந்த பக்கம் நம்ம ஹீரோயினை கிச்சனுக்கு கூட்டிட்டு வந்து இவன் கையால சமைச்சு கொடுக்கறதுக்கு ஏதோ ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கான். ராகவ் அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்ல வரா. ஆனா இவன் நினைச்சுக்கிட்டானா நான் சமைக்கிறேன் அப்படின்னு சொல்றா போல அப்படின்னு. ப்ளீஸ் சியா என்னை பண்ண விடு, நான் நல்ல புருஷனா மட்டும் இருக்கணும்னு ஆசைப்படல, நல்ல அப்பாவாவும் இருக்க ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனா நான் இதை சொல்ல வரல, எனக்கு கொஞ்சம் டைம் வேணும், அதுவும் எனக்காக இல்லை என்னோட குழந்தைக்காக. நான் உங்களை மன்னிக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கா. அதே சமயம் அந்த பக்கம் அந்த பொண்ணை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வராங்க மாமியாருக்காரவங்க. ஆனா கொஞ்சம் பதுங்கி பதுங்கி தான் கூட்டிட்டு வராங்க. அவளுக்கு ஒன்றும் புரியல. ஏன் இப்படி மறைஞ்சு மறைஞ்சு நம்ம போயிட்டு இருக்கோம், ஏன் இப்படி மெதுவா சத்தம் போடாம நம்ம போயிட்டு இருக்கோம், ஒருவேளை ஹைட் அண்ட் சீக் கேம் விளையாடுறாங்களா சித்தி நம்ம கூட அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, ஆமாமா நீ பேசாம வா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா அவ துருதுருன்னு தானே இருப்பா. அதனால அங்க இருக்கிற ஒரு ஸ்டிக்கை கீழே தட்டி விட்டுறா. அந்த சவுண்டு கிச்சன்ல இருக்கிற அவனுக்கு கேட்டுருது. உடனே என்ன சவுண்டுன்னு பார்க்கலாம் அப்படின்னு வந்து பார்க்கறா. மாமியார் தான் அந்த ஸ்டிக்கை மேல எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. இவனை பார்த்ததும் சாரி சார் தெரியாம விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. தெரியாம விழுந்துருச்சா, அது எப்படி தெரியாம விழுவும், எப்படி விழுந்துச்சுன்னு கொஞ்சம் விழுந்து காட்டு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அந்த சமயம் அந்த பொண்ணு எங்கடா போனா அப்படின்னு பார்த்தா அங்கதான் ஒளிஞ்சிருக்கா சோஃபாக்கு பக்கத்துல. அதை நம்ம ஹீரோயினையும் பார்த்துட்டு அங்க நிக்காத, நீ வேற எங்கேயாவது போய் ஒளி அப்படின்னு சொல்லிட்டு கையை காட்டிக்கிட்டு இருக்கா. இவனும் இங்க பெத்த தாயை கீழே விழுந்து காட்டு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹார்ஸா பேசிக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினி டக்குன்னு ஸ்டாப் பண்ணிடுறா. வேணா விடுங்க ராகு, எனக்காக ஒரு டைம் அவங்கள மன்னிச்சு விடுங்க, இல்லைனா நான் அப்புறம் உங்களை மன்னிக்கிறத பத்தி யோசிக்க வேண்டியதா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பிளாக்மெயில் பண்ணிக்கிட்டு இருக்கா. இப்போ அவன் வாயை மூடிக்கிட்டு தானே போய் ஆகணும், ஏன்னா குழந்தைக்காக. ஓகேம்மா ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு கீழே விழுந்த ஸ்டிக்கை இவனே எடுத்து வச்சுக்கிட்டு அங்கிருந்து போயிட்டு இருக்கான். அப்படி அவன் போகும்போது இவனுக்கு ஒரு சந்தேகம் வருது. இந்த மாமியாரும் மருமகளும் ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிறாங்க, என்னவா இருக்கும் அப்படின்னு யோசிக்கிட்டே தான் போறான். அதே சமயம் அந்த பொண்ணு அங்க இங்கன்னு மறைஞ்சு வந்து கடைசியா அவனோட டார்க் ரூமுக்கே வந்துடுறா. வந்து பார்த்தா இங்க இந்த ஸ்கிரீன்ல மொத்த வீடுமே தெரியுது. எல்லா இடத்துலயும் கேமரா வச்சு வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு தெரியுது. முதல்ல அவளுக்கு அந்த விஷயம் பெருசா தெரியல. வாவ் சூப்பரா இருக்கே, இங்க இருந்து அப்ப இந்த மொத்த வீட்டையுமே பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு சாதாரணமா தான் பேசிட்டு இருக்கா. அப்புறமா தான் யோசனை வருது, என்ன அப்ப இங்க இருந்து எல்லாத்தையும் பார்க்க முடியும் அப்படின்னா நான் மறைஞ்சு வீட்டுக்குள்ள வந்ததையும் அந்த அங்கிள் பாத்துருவாரே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும் போதே கரெக்டா அவனும் அந்த ரூமுக்குள்ள வரான். டக்குன்னு இவ ஒளிஞ்சிக்கிறா. என்னவா இருக்கும் என்னவா இருக்கும், அப்படி என்னத்த ரெண்டு பேரும் மறைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேமராவை ரீவைண்ட் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்படி இவன் எதையாவது பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்குள்ள அந்த பொண்ணு ஃபிளக்கை பிடுங்கி விட்டுடுறா, ஆஃப் பண்ணி விட்டுடுறா. அதனால அந்த ஸ்கிரீனும் ஆஃப் ஆயிடுது அப்படின்னு சொல்லிட்டு இவன் சரி பண்ண போறான். அதுக்குள்ள ஆஃபீஸ்ல இருந்து கால் வருது அப்படின்னு அங்கிருந்து போயிடுறான். நல்ல வேலை ஜஸ்ட் மிஸ்ல எஸ்கேப் ஆயிட்டேன், நல்ல வேலை ஜஸ்ட் மிஸ்ல எஸ்கேப் ஆயிட்டேன் அப்படின்னு இவன் புலம்பிட்டு நேரா ஹீரோயினை பார்க்கறதுக்காக போறா. அவளும் இவளை பார்த்துட்டு இங்க பாருமா இப்பதான் ராகு ஆஃபீஸ்க்கு போயிடுறாரு, அதுக்குள்ள நீ எங்கேயாவது போய் மறைஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே காலிங் பெல் அடிக்கிற சவுண்ட் கேக்குது. அப்படின்னா ராகு திரும்ப வந்துட்டாரா அப்படின்னு ஷாக் ஆயிட்டு அந்த பொண்ணை திரும்பவும் போய் எங்கேயாவது போய் ஒளிஞ்சுக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு இவ போய் டோரை ஓபன் பண்ணி பாக்குறா. வந்திருக்கிறது ராகு இல்ல, அந்த ரெண்டாவது சைக்கோ பையன் தான் வந்திருக்கான். அவனை பார்த்து நம்ம ஹீரோயினி அதிர்ச்சி ஆகுவான்னு பார்த்தா யார் நீ, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. ஆனா அவன் பதில் சொல்லாம வீட்டுக்குள்ள போயிட்டு இருக்கான். எஸ்கியூஸ் மீ, என்ன நீ பாட்டிக்க திறந்த வீட்டுல ஏதோ நுழையிற மாதிரி நுழைந்துகிட்டு இருக்க, என் புருஷன் யாருன்னு தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. உனக்கு நான் யாருன்னு தெரியாது, தெரிஞ்சிருந்தா நீ இப்படி என்கிட்ட பேச மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டா வந்து சோஃபாக்கு பக்கத்துல உட்காந்துருக்கான். பின்னாடி தான் பொண்ணும் ஒளிஞ்சிருக்கா. சரி யார் நீ, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு திரும்பவும் கேட்குறா. என்னோட பேர் விராஜ் டோப்ராயல், நான் என்னோட பொண்ணை தேடி வந்திருக்கேன், என்னோட பொண்ணு இங்கே தான் இருக்கா உன் வீட்டில், என்னோட பொண்ணு பேரு குஷி, அவளை தேடி தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றா. இவளுக்கு பயங்கரமான ஷாக்கா இருக்கு. அப்படின்னா குஷி சொன்ன ஈவில் டாட் இவன் தானா அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கா. இவங்கிட்ட இருந்து எப்படி குஷியை நம்ம ஹீரோயினி காப்பாற்ற போறா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.